கைஸ் நீங்கள் வந்துட்டு டிடிஜி அதாவது ட்ராகன் தமிழ் கேம் நீ நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனேன் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ. அதுக்கு என்ன பார்க்க போனேன்னா ஃப்ரீ ஃபயர் கேம் தான் நான் உள்ளுக்கு இறக்கிவிட்டேன். என்கிட்ட இருந்ததே யூஎஸ்பி தான். அதுக்கு இப்போ இல்லைண்ணா இப்போ யூஎஸ்பி 2 எடுத்துருக்கேன். அதாவது 2 யூஎஸ்பி லைக் டெட் பூல் எல்லாரையும் போட்டு இப்போ மண்டியை பழக போகிறோம். ஒழுங்கு கைஸ் இந்த வாரம் இவனுக்கு தான் இன்றைக்கி மண்டை அடிக்க போகுது. அவனுக்கு தான் அட்டு வஞ்சி என்னை அடிச்சிட்டான். 2 பேர் சேர்த்து ஒருத்தனை அடிக்காங்க. நியாயமா? எந்த வகையில் நியாயம்? ஏன்னா டவுனு 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை புழக்கலாமாடா? எங்கேயாவது இருக்கியாடா? ஒருத்தனை புழந்தா பரவாயில்லடா. 2 பேரும் சேர்ந்து ஒருத்தனை புழக்கிறீங்களேடா கொம்மால. சரி வாங்க அந்த சைத்தை போய் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். போ எடுக்க போகிறேன். பூரின்னு கிடைச்சி திருப்பி அங்கே வந்து அவன் எடுத்துட்டான். நாரப்பை அவன் எடுத்துட்டான். வாங்க போய் போங்க ஓடி அச்ச மெசேஜி கொஞ்சம் கண்டுக்காங்க. ஸோ ஹெல்ப் பண்ண வந்தேன் போனேன். யார் வின்னே? ஓகே எங்களோட டீம்மேட்டில் 3வது ஒரு ஆள் இருக்கேன். அந்த பிளேயரோட பேர் தான் ஏஜென்ட் கண்ணாயுதம். ஒரு சுடு தான். ஓகே நெக்ஸ்ட் கேம். இப்போ 1v1 போகுது. அடி டக்குன்னு பூரினே கனெக்ஷன். ஜோனு போதே. நம்ம தோக்க போகிறோம் போல கைஸ். அவ்வளோதான் தோக்க போகிறோம். ஏஜென்ட் கண்ணாயுதம் பூர்வீ கலெக்ஷன் ஐயா நம்ம தோக்க போகிறோம். நிற்கும் சீக்கிரம். நெக்ஸ்ட் மேட்சுக்கு டைம் ஆகுது. 3 வாக் பண்ணுறாங்க போல. இந்த ஒரு இடத்து நெக்ஸ்ட் மேட்ச்சு என்ன அதே ஸ்பீடாக வருது. நாம் இப்போ கார் எடுத்துக்கிட்டோம். அதான் கண்ணில் ஒட்டிச்சு. ஸோ இப்போ நம்ம இப்படிக்கா போயிட்டு இருக்கோம்லே ஹோம்ஒர்க் போய் நின்றான். ஹோம்ஒர்க் பேரை பார்த்தா நம்ம விடுவோமா? அதான் போட்டு பழக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே அவனை டவுன் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு என்னையும் டவுன் பண்ணிவிட்டான். நார பையங்க என்னையும் சேர்த்து டவுன் பண்ணிவிட்டேன். சரி டீம்மேட்டை போவோம். அங்கே ஒரு டீம்மேட்டை ஒரு ஆள் நிற்கி போய் நம்ம ஹெல்ப்பு கேட்போன்னு பார்த்தா டீம்மேட் டவுன்ட்டு இருந்து ஒரே ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு போச்சு. ஸோ ஏன்னா நம்மளை போட்டு பழக போகிறான். நீங்கள் ஒயிட்கேக்குள்ளே டீம்மேட்டுக்கு பக்கத்தாலே போவோம் நாங்கள். எப்படி அப்போ இன்னொரு டீம்மேட் இருந்தாங்க. அப்போ டீம்மேட்டுக்கு கிட்ட போகக்குள்ளே டீம்மேட் நம்மளே இந்த டீம்மேட்டாக நம்மளை காப்பாற்றணுன்னு கிட்ட போனா நான் போச்சேன். வெளியில் 2 டீம்மேட் தான். 2v2 என்னியா பார்ப்போம். ஒருத்தன் வெள்ளை சொக்கா பாக்கிறதுக்கு அப்படியோ நாகர்ஜுனா மாதிரியே இருக்கிறான்பிளே ஸ்கூல் படத்தில். அவனையும் போட்டு தள்ளிட்டு நம்மளால் ஒரே ஏன்னா அவருக்கு ரொம்பவுமே குஷியாக இருந்துச்சு. ஸோ இப்போ ரவுண்டு 3 நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ரவுண்டு 3 ஓகே ரவுண்டு 3 போயிட்டுருக்கோம். அப்புறம் சொல்ல வந்துட்டேன். மறக்காமல் எல்லோரும் நான் போட்ட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்க. பார்க்கலாம் எத்தனை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் வருதுன்னு. நாம் எல்லோரும் ஒரே ஃபேமிலி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நாம் எல்லோரும் ஒரே ஃபேமிலி ஆகிடும். சரி கொள்ளையாக கேட்காம வின்செஸ்டர்னு என்னமோ ஒரு கண்ணு ஏஜிச்சு அதை எடுத்துகிட்டு போய் கீழே வாயிறேன். ஒத்தனை இல்லை
மேலேயாவது போய் பார்ப்பேன். நான் நிற்கானு பார்த்தா அங்கே 2 அம்புக்குறியாட்டி அங்கே தான் எனிமி நிற்கான். ஓஹோ, நீ இங்கே தான் நிற்கிறியான்னு பார்த்துட்டு போனா பக்கத்தில் ஒருத்தன் டீம் வச்சுட்டான். அவனை போய் சுடுவான். டீம்மேட் அவனை அவுட் ஆக்கிவிட்டான். நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கல. பக்கத்தில் நான் சுடுவானே, மேலே சுட்டுட்டு இருந்தேன். மேலே சுட்டான் பார்த்தா டீம்மேட் சுட்டிருக்கேன். கடைசியில் நானும் டவுனி. இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுவானே அப்படியோ தவண்டே மாடிப்படியால் போயிட்டுருக்கேன். ஒருத்தன் ஹெல்ப் பண்ணாலே 3 டீம்மேட் தான் விட்டு. இது தான். ஆனால் அது சுடுவானா இல்லை ஹெல்ப் பண்ணுவானா? அவன் ஹெல்ப் பண்ணானா அவன் அறிவாளி. அவன் ஹெல்ப் பண்ண சுட்டானா அவன் முட்டாள். ஏன்னா ஹெல்ப் பண்ணாதான் சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, அவன் ஹெல்ப் பண்ணிட்டான். எல்லாருக்கும் அவன் நம்ம ஹெல்ப் பண்ணுறான். சரி, அப்படியா நான் ஒருத்தனுக்கு இந்த அந்த பறந்து போய் ஹீல் பண்ணுறதை ஓட்டுட்டேன். அவன் இப்போ ஹீல் ஆகிட்டான். இவன் என்ன பண்ணிட்டேன், விஞ்சஸ்ட்டை கன் எடுத்துகிட்டு போனால் பக்கத்தில் எனக்கு சுட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் டக்கண்டி ஸ்கோப்பை போட ஆரம்பித்தேன். ஸ்கோப்பை போட்டு போயிருக்குள்ளே நான் குளுவாட்டை போட்டான் நடுவால். அடங்கு மேலே என்ன ஏற்றிட்டு நான் சைடால் போகிறேன். சைடில் இடம் இல்லை, வேணும் இன்னைக்கு. இந்த வேணை போட்டோன்னே நான் சும்மா விட மாட்டேன். ஏற்றிட்டு அப்படியே வந்தா அப்பா இந்த மைண்டுக்குள்ளே ஒன்று ஓடிச்சு. இதால் பாஞ்சி ஏறலாம்பே. என்ன ஒரே வாய் தான் அப்படி ஏறிட்டேன். ஏறி போய் எனிமி கொஞ்சம் கூட நெஞ்சு பார்த்துக்கலாம். நான் அடிக்கணும். ஒருத்தன் தான் இருந்தேன். ஒருத்தனையும் போட்டு போலக்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான். அவனால் ஒன்று கூட நாம் அடிக்கவும் இல்லை. நெக்ஸ்ட் ஏன் அடிப்பானுங்களா இல்லை நாம் ஜெயிப்போமான்னு பார்ப்போம். ஐயா, இப்போ நான் போகிறேன். இப்போ ரவுண்டு 4 இந்த மெச்சு நான் ஒன்று நடக்கும். அதை கடைசியில் சொல்கிறேன் என்னன்னு. சரி வாங்க புரிஞ்சி போவோம். வா, அப்படியே நம்ம பைக் கிடச்சிச்சு. அதையும் தூக்கிட்டோம். அப்படி அது கையை நின்றுச்சிக்கேன். இன்னும் இருக்கலாம். இது என்னது டைமர் வந்துச்சு. அதனால நான் இப்போ போயிட்டுருக்கேன். எனிமி ஸ்குவாடை காலி பண்ணி. ஓகே, நான் போயிட்டுருக்கேன். நான் மாட்டுவானான்னு பார்த்து சைட்டால் போனால் பஜுக்குன்னு வந்து ஒருத்தன் சப்ரிஸ் கொடுத்துட்டான். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவனை காணுன்னு சொல்லி மேலே தான் அவனுக்கு ஒரு டவுனி பக்கத்தில் நின்றவன் இவனை டவுன் பண்ண போகலான்னு போனால் என் டீம்மேட்டை டவுன் பண்ணிட்டியா சொல்லி இவனுக்கு ஒரு அடி ஒன்று போட்டி இவனை டவுன் பண்ணிட்டேன். அப்புறம் டீம்மேட்டை காப்பாற்றி விட்டுட்டு அப்போ நம்மளை அவனை காப்பாற்றுட்டானுங்க. இது கடைசி மேட்சில். இதுக்கப்புறம் காப்பாற்றி என்ன நடக்க போகுது நீ என் மைண்டுக்குள்ளே வச்சு. அப்போ நான் ஒருத்தனே குத்தியே கொண்டுட்டேன். அப்புறம் ஏடபிள்யூ கையேந்தி போயிட்டு ஏகுலாம் சைடில் வந்து ஒரு வெள்ளை சொக்கை அடி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அவனை சார்ஜ் போட்டுட்டு அவனை ஒரே குத்தால் அவன் மடிச்சிட்டோம். சரி மெச்சு நீ 4 பேரையும் அழிச்சிட்டோம். என்னேஜி போயிட்டு கேட்கலாம். என்ன நடந்துச்சுன்னா என்ன பக்காயிக்குவான்னு மாதிரி கேட்கலாம். டீமேட்டோ ஒருத்தன் சப்போர்ட்டுக்காக ஒருத்தனை ஹெல்ப் பண்ணி வச்சுட்டாங்க. அதை ஒழிச்சு வச்சுட்டு போயிட்டுருக்கான். ஓகே, அவனை மாட்டிட்டான். ஐயோ மிஸ்ஸி. மிஸ்ஸி. இப்போ ரீலோட் பண்ணுறியா? இந்த அவ்வளோதான் டவுனி. அவ்வளோதான் கைஸ். ஒத்தாள் நின்று 4 பேரையும் அடிச்சு 4 5 எத்தனையும் அடிச்சதுனால நான் இப்போ ஏசி அடிக்கிட்டோம். ஸோ பாய். அவ்வளோதான் இந்த கேம். அந்த சர்ப்ரைஸ்னா ஏசி தான் அந்த சர்ப்ரைஸு. பாய்ஸ் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டீங்க. பார்க்கலாம் எத்தனை லைக்ஸ் எத்தனை சப்ஸ்கிரைபர் இதுன்னு. ஸோ பாய் கைஸ். பாய்.